ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். முட்டையை விட அதிக புரதச்சத்து நிறைஞ்ச 5 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு, முட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நோய்களுக்கெல்லாம் அந்த 5 காய்கறிகளும் மருந்தாகும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம். முட்டையை தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. முட்டைகளில் புரதம், விட்டமின்கள், தாதுக்கள், விட்டமின் பி சத்து இதெல்லாம் இருக்குது. விட்டமின் B12, போலிக் அமிலம், இந்த 2 சத்தும் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன்கள், அமினோ அமிலங்கள்லாம் நம்ம உடம்போட தசைகளை சரி செஞ்சு மேம்படுத்துது. கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் டி சத்து கூட இந்த முட்டையில் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள சிலர் சைவ உணவை மட்டுமே சாப்பிடுவாங்க. அந்த வகையில் முட்டையை விட அதிக புரோட்டீன் நிறைஞ்ச 5 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பசலைக்கீரை. இந்த கீரையில் பொதுவாகவே இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. பசலைக்கீரை புரதத்தோட சிறந்த மூலமாகவும் ஊட்டச்சத்து நிறைஞ்சதாகவும் இருக்குது. அதாவது ஒரு கப் சமைச்ச பசலைக்கீரையில் சுமார் 5.4 கிராம் புரதம் நமக்கு அப்படியே கிடைக்குது. செகண்ட் ஒன், முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் தான். முருங்கைக்காயை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுறது இது மாதிரியான ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கை இலையிலையும், அதாவது முருங்கைக்கீரைகள், முருங்கைக்காயில் புரதச்சத்து நிறைய இருக்குது. 100 கிராம் முருங்கை இலையில் சுமார் 9 கிராம் புரதம் நமக்கு அப்படியே கிடைக்குது. தேர்ட் ஒன், ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், போலேட், பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. ப்ரொக்கோலி இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கூட இந்த ப்ரொக்கோலியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100 கிராம் ப்ரொக்கோலியில் சுமார் 2.8 கிராம் புரதம் இருக்குது. ஃபோர்த்து ஒன், காளான். வெள்ளை பட்டன் காளான் இருக்குல்ல, இது புரதம், விட்டமின்கள், செலினியம், ஆக்சிஜனேற்றத்தோட ஒரு சிறந்த மூலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காளான் இருக்குல்ல, அது மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கூட இந்த காளானுக்கு இருக்குது. 100 கிராம் காளானில் சுமார் 3.1 கிராம் புரதச்சத்து இருக்குது. ஃபிஃப்த்து ஒன், பட்டாணி. புரதங்களோட சிறந்த ஆதாரம் அப்படின்னா இந்த பட்டாணியை சொல்லலாம். பட்டாணியில் நார்ச்சத்து, விட்டமின் கே, போலேட் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. பட்டாணி இருக்குல்ல, அது செரிமானத்தை அதிகப்படுத்துது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, இரத்த சர்க்கரையை கூட கட்டுப்பாட்டில் வைக்குது. 100 கிராம் பச்சை பட்டாணியில் தோராயமாக 5 கிராம் புரதச்சத்து நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோவில் முட்டையை விட அதிக புரதச்சத்து நிறைஞ்ச 5 காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். நீங்கள் வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.